கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று கூறி முதலில் சமூக நீதியை நிலைநாட்டியது தாவேக தலைவர் விஜய்தான் என்று அக்கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தெரிவித்தார். கோவை மாவட்டம் சரவணம்பட்டி ஜனதா நகரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தை அக்கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். கோவை சரவணம்பட்டி பகுதி செயலாளர் சிவக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு விசில் வழங்கப்பட்டு கட்சியின் கொள்கைகள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த சம்பத்குமார், கூட்டணிக்கு யார் வருகிறார்கள் என்பதை நாங்கள் நினைக்கவில்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் மக்கள் கூட்டணியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிகார பங்கு யாருக்கு கொடுக்கணும்? அந்த கூட்டணிக்கு அனைவருக்கும் கொடுக்கறது தான் சமம். அந்த சமூக நீதியை காப்பாற்ற கட்சி சமூக நீதியை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதல் கூட்டத்திலேயே செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ், மதச்சார்பற்ற சமூக நீதினு சொல்லக்கூடிய தளபதி அவர் அங்கேயே சொன்னார், எங்கள் கூட நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அனைத்திலும் பங்கு கொடுப்போன்னு சொல்லவர். இவர் சமூக நீதி காவலராக இன்றைக்கி 70 வருஷம் காய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க சமூக நீதி காவலர் மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் மக்கள் நல்லா தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கி எல்லார் வீட்டிலையும் இன்றைக்கி படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கூட இளைஞர்கள் இருக்காங்க. இன்றைக்கி 12 வயசு பையன் சொல்கிறான், இன்றைக்கி அரசியல் என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கூட அத்தனை தகவல்கள் இன்றைக்கி சின்ன வயசு பசங்களுக்கு தெரியுது. அதனால் பெரியவங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. நல்லது யார் செய்ய போகிறாங்க, யார் செய்வாங்கன்னு மக்கள் நல்லா தெரியும்.